அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசு வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலதிகாரிகளின் கழுகு பார்வை வேலைக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரிகள் கடினமாக உழைக்க வேண்டும். வருமானம் அதிகரித்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு. தொழில்துறையில் உற்பத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. வேலை இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில நீங்க தலையிட்டால் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. விரும்பிய பயனை மனமுடிப்பதில் சிக்கல் உண்டாகி பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யலாம். வீட்டில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழில் செய்வாங்க. மருத்துவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்கு. கட்டுமான தொழிலில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து பொருளாதார சிக்கலை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் பணவரவால் உங்களுக்கு முக்கட்டான நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு. சந்திரன் ராசியில இருந்து 4ஆவது வீட்டில் சனி இருப்பதால இந்த வாரம் உங்களுக்கு மன சோர்வு அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவீங்க. இதனால் பல எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மனதில் வரலாம். இத்தகைய சூழ்நிலைகள் உங்கள் மனதை அமைதியை கெடுக்கக்கூடியதாகவும் அதை தவிர்க்க முடியாத வரை உங்களை பிஸியாக வைத்திருக்க முயற்சி செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. யோசிக்காமல் உங்கள் பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இல்லையெனில் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். எனவே உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது நல்லது. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் உணர்வுகளை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்களிடம் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அந்த நபர் உங்களை நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தலாம். எனவே உங்கள் உணர்ச்சிகளை இப்பொழுதே வைத்திருப்பதும் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு பெற முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது. மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக உங்களுடைய தொழில் தடைப்படலாம். திடீர் மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை அதிகரிக்கும். மேலும் இது கடின உழைப்பை கண்டு உங்கள் குடும்பத்தாரை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பண வரவிற்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உங்களுக்கு உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சகோதரன் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் எப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படக்கூடியதாக இருக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. முருகப்பெருமான நீங்கள் மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. பொதுவாக இந்த வாரம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலுமே மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும்.
எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு. போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கு. தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறு நீங்கும். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கலைத்துறையினருக்கு நீங்கள் மற்றவர்களுடன் உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் வேலை பளுவுக்கு போகும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கக்கூடியதாக இருக்கு. திறமை வெளிப்படும். சக மாணவர்களிடம் இருந்து உங்களுக்கு கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. பதுங்கி பின் பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமிக்காரன் செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக இருக்காரு. எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு. உங்கள் ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தின் அதிபதி குரு. வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் நண்பர் போல பழகுவாங்க. சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தாலும் 2 நாட்கள் நல்லமாக வாழக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பி செய்யும் நீங்கள் அதற்காகவே பணம் சேகரிப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு மாகாண்களை தரிசிப்பதும் வணங்குவதும் ரொம்பவே நல்லது. செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட உங்களுக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலைமையை குறித்து சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரியமாக இருக்கும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க. அதே போல சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஜீவசமாதி இருக்கக்கூடிய தளத்துக்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.